श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवारासिंहसखीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम्। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् अञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीय विग्रहम् पारिजाततरुमूलवासिनम् आवयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेत सादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समास संधि योगम सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवर चरितं मुनि प्रणीतं दशरथश्च वदं निशामयद्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सच्चितम् अग्रे वाचयति प्रभञ्जन सुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं पितामहस्यापि पितामहाय प्राचेतसा देशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநல மருளப்பட்ட நம்மாழ்வார் நம்முடைய முதல் பாசுரத்திலே அற்புதமாக காட்டுகிறார். திருவிருத்தத்தில் பொய்நன்ன ஞானமும் பொல்லாவுழுக்கும் அழுக்குடம்பும் இன்னன்ன நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய்ப் பிறந்தாய் இமையோர் தலைவா நீ நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இதுல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை அந்த எம்பெருமான பார்த்து என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், எத்தனை பிறப்புகளப்பா நீ பிறந்தாய் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இதைத்தான் மற்றொரு பாசுரத்திலே சூழல் பலபலவல்லான்னு காட்டுற. அப்ப இதுல இருந்து எம்பெருமான் பலபடியாக பிறக்கிறான்னு தெரியுது. பகவானுக்கு சாஸ்திரம் காட்டுறது அவாப்த சமஸ்த காமன். அவாப்த சமஸ்த காமன் என்றால் அதாவது எல்லா ஆசைகளையும் அவன் அடைந்து விட்டிருக்கிறான். இனிமேல் இதை அடைய வேண்டும் என்கிற ஆசையானது அந்த பகவானுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இனிமேல் அடைவதற்கு ஒன்றுமே இல்லைன்னா அவன் பிறந்து எதை படைக்கப் போகிறான், அவன் பிறந்து எதை பெறப்போகிறான், எதை பெறுவதற்காக பிறக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இது சம்பந்தமாக பகவத்கீதாச்சாரியன் அற்புதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் காட்டியிருக்கார். அதையெல்லாம் அனுபவித்தால் அவதாரம்னா என்னன்னு தெரியும். இன்னைக்கு தலைப்பாக அமைந்திருக்கக்கூடியது அவதார வைபவம். சக்கரவர்த்தி திருமகனாருடைய அவதாரத்தை சொல்லணும். குசல் அவர்கள் அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்திலே சக்கரவர்த்தி திருமகனார் முன்பு தனிக்கேள்வியாக அவன் கேட்க ராமாயணத்தை கானம் பண்ணினார்கள். அவ எதை கானம் பண்ணினார்கள் அப்படின்னு சொன்னால் தசரதன் எப்படியெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான் அதெல்லாம் சொன்னார்கள். பெருமாள் அவதரித்தார் அந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். அப்ப பெருமாள் அவதரித்தார்னா அவதாரம்ன்ற சப்தத்துக்கே முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அவதாரம்னா இறங்கி வருதல். அவதரதி அவதாரம் இறங்கி வருதல்னு அர்த்தம். அப்ப இறங்கி வருதல்னா எங்கிருந்து இறங்கி வருது? ரொம்ப உயரத்துல எட்டாக்கையில பரமபதம் இருக்கு, அங்கிருந்து பகவான் இந்த நிலவுலகத்துக்கு இறங்கி வருகிறார். இறங்கி வருதல்னு சொல்லணும். இல்ல, பிறவாத நிலையிலிருந்து பிறக்கும் நிலைக்கு இறங்கி வருகிறான்.
கண்காணாத நிலையிலிருந்து கண்காணும் நிலைக்கு இறங்கி வருகிறான். மிக பெரியவனாய் இருக்கக்கூடியவன் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு இறங்கி வருகிறான். இப்படி இருக்கக்கூடியதுதான் அவதாரம். அவதாரம்னு சொல்லப்படுகிறது. ஆக மேலிருந்து இறங்கி வருகிறான்னா நாம கூட 2வது மாடியில இருக்கோம், 23வது மாடியில இருக்கோம், 37வது மாடியில இருக்கோம், எத்தனையோ மாடி உயர்ந்து போயிடும். மாட மீமிசை கஞ்சனை தகர்த்தான கம்சன் மாடியில இருந்து இறங்கிதான் வந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற போது இவாளெல்லாம் அவதாரம்னு சொல்லிட முடியுமா? சாமான்யமா மனுஷனை பார்த்து இவன் அவதாரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் அடிக்க வர மாட்டானோ? நாம அவதாரம்ன்ற சப்தத்துக்கு மரத்து மேல இருந்து இறங்கி வர குரங்குன்ற அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம் சாமானிய பாஷையில. அதே பகவத் விஷயத்துல அவதாரம்னு சொன்னால் பரமபதத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான் அந்த அர்த்தம் மாத்திரம் இல்லை, அது ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனால் எம்பெருமானுடைய அவதாரம்னா பிறவாத நிலையிலிருந்து பலவழியாக பிறக்கும் நிலை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அழகான திருவாக்காக அமைந்திருக்கிறது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. அஜாயமானஹா பிறவாதவனான எம்பெருமான், பகுதா விஜாயத்தே பலபடியாக பிறக்கிறான். இது வேதத்தினுடைய வார்த்தை. வேத்தியனான பகவான் தான் தன் அவதாரத்தை பத்தி அற்புதமாக பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்திலே காட்டியிருக்கிறான். இதுக்கு என்ன பேருனாக்கா அவதார ரகசிய யோகம்னு பேர். அவதார ரகசிய ஞானம்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப தன்னுடைய அவதாரத்தினுடைய ரகசியத்தை தானே தெரிவிக்கிறான். 3வது அத்தியாயத்துல பகவத்கீதையில கண்ணன் பெருமான் கர்மயோகத்தை பெரியதாக உபன்யாசம் பண்ணினான். இந்த எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு இது மொத்தம் முன்னுரை. இன்னைக்கு முழுக்க முன்னுரையில எவ்வளவு ஆகுமோ தெரியாது. அற்புதமான விஷயம். பகவத்கீதா சாஸ்திரத்துல சாரமான பாகமா அமைந்திருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பார்க்கலாம். அதாவது 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுனனுக்கு பகவான் கர்மயோகம் சொன்னான். கர்மயோகம்னா க்ஷமிக்கணும், ஏ அர்ஜுனா, நீ அபிஷிக்த சத்திரியன். யார் யார் எந்தெந்த ஜன்மம் எடுத்திருக்கிறார்களோ அந்தந்த ஜன்மத்துக்குன்னு சில தர்மங்களை எல்லாம் சாஸ்திரம் விதித்திருக்கிறது. அந்த சாஸ்திரம் விதித்திருக்கக்கூடிய தர்மங்களை அவர்கள் செய்தார்களே ஆனால் நன்மை பெறலாம், ஆத்மாவுக்கு நன்மை பெறலாம். பிராமணனுக்குன்னு நன்மைகள் சில தர்மங்கள் இருக்கின்றன. 6 தொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை 6 தொழில்கள் அவனுக்கு இருக்கின்றன. அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம், இவையெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள். இதோட சத்திரியனுக்கு பார்க்கிற போது அத்தியனம் பண்ணணும், யாகம் பண்ணணும், தானம் பண்ணணும், பிரஜாரட்சணம் பண்ணணும், தண்டநீதி பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வைசியர்களுக்குன்னு சொன்னால் அவளுக்குன்னு அத்தியனம் பண்ணணும், யாகம் பண்ணணும், தானம் பண்ணணும், அதை தவிர வியாபாரம் பண்ணணும், பசுக்களை ரட்சிக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. விவசாயம் பண்ண வேண்டும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. 4வது வர்ணத்தவர்களுக்கு இந்த 3 பேருக்கும் அவர்கள் தங்கள் தர்மங்களை ஆற்றுவதற்கு சகாயம் பண்ணணும். இப்படி அவரவர்களுக்குன்னு தர்மம் சொல்லியிருக்கு. அந்தந்த ஜன்மத்திலே எடுத்தவன் அவனவன் தன் தர்மத்தை தான் நன்றாக பண்ணானேயானால் அதற்கு பிறகு ஞான யோகம் கைவரப்பெற வேண்டும். அதற்கு பிறகு பக்தி யோகம் கைவரப்பெற வேண்டும். இப்போ அப்படிப்பட்ட கர்மயோகம் மிக உயர்ந்தது. அந்த கர்மயோகத்தை நீ செய் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். இந்த கர்மயோகத்தை இன்றாக எனக்காக பகவான் தனக்கு தோன்றி சொல்லுகிறானா, ஏற்கனவே இது இருக்கிறது தானா? இன்னைக்கு நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னுட்டேன், விசிருஜ்ய சச்சரம் சாபம், கையில இருக்கக்கூடிய வில் அம்பெல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டான். ரதோபஸ்த உபாவிஷத்து, ரதத்துல ரதிக்கும் சாரதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பாகத்துல உட்கார்ந்துட்டான், சோர்ந்து விட்டான். காண்டி வம்சம்சதே ஹஸ்தாத்து துவச்சைவ பரிதக்கியதே, கையை விட்டு காண்டி உழுந்து போயிடுத்து, உடம்பதான் ஏறிடுது. இவ்வளவும் தன்னுடைய பந்துக்களை பார்த்தான். பந்துக்கள் பிற்பக்கல் ஸ்நேகம் வத பீதி, எது தர்மமோ அந்த தர்மத்தை அதர்மமாக நினைத்தான். யுத்தம்னு வந்துட்டு யுத்தம் பண்றேன்னு வந்துட்டு சத்திரியனாய் இருந்து கொண்டு பிரஜாரட்சணத்தின் பொருட்டு தான் அந்த யுத்தத்தை தர்ம யுத்தத்தை நடத்த வேண்டி இருக்க அந்த தர்ம யுத்தத்தை நடத்த மாட்டேன்னு சொல்லி தர்மத்திலே அதர்ம புத்தி பண்ணி கொண்டிருக்கிறானே என்று
அவனுக்கு கர்மயோகம்ன்ற தர்மத்தை முதல்ல உபன்யாசம் பண்ண வரும். அந்த கர்மயோகமாகிற தர்மத்தை உபன்யாசம் பண்ணினான். அப்படி உபன்யாசம் பண்ணினதும் இந்த தர்மத்தை எனக்காக இப்ப சொல்றான் இவன். நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டனோ இல்லையோ, அதுக்காக இந்த கண்ணன பெருமான் தான் சொல்லுகிறான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு நினைவா இருக்கு. அப்போ அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக கண்ணன் சொல்றார், அர்ஜுனா இன்னைக்கு உனக்காக நான் இதை சொல்லலை, உனக்காக நான் இதை இட்டுக்கட்டி சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம். இந்த யோகத்தை நான் ஏற்கனவே விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான்னா சூரிய தேவன். சூரிய தேவனுக்கு சொன்னேன். அவர் என்ன பண்ணார்னா விவஸ்வான் மனவே பிராஹா, அவர் மனுவுக்கு சொன்னார். மனு இட்வாகவே அப்ரவீத், அந்த மனு இட்வாகுவுக்கு சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விது, இப்படி இந்த கர்மயோகமானது ராஜரிஷிகளாலே பின்பற்றப்பட்டு கொண்டு வந்தது. நீ ராஜா ராஜ குலத்துல உதித்தவன். ராஜரிஷிகள்லாம் இந்த கர்மயோகத்தை தான் பின்பற்றினார்கள். கர்மணை வை சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, கர்மயோகம் முதலானவற்றாலே சித்தி பெற்றவர்கள் ஜனகர் முதலானவர்கள் சொல்லியிருக்கான் பெருமான் சொல்றார். அப்ப ஜனகர், அஸ்வபதி மகாராஜன், அம்பரீஷ சக்கரவர்த்தி இவாள்லாம் கர்மயோகம் பண்ணி சித்தி பெற்றவர்கள். அந்த கர்மயோகத்தாலேயே மோட்சம் போனவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். ஆகவே நீ பண்றது தர்மயுத்தம்பா. இத நான் ஏற்கனவே விவஸ்வானுக்கு சொல்கிறேன். இப்படி ஏவம் பரம்பரா பிராப்தம் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. நாம ரகசியத்திரய பரம்பரையானது தொடர்ச்சியா வருதுன்னு தனியும் சொல்ற முடியும். ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்மம் யதீந்திர பிரமணம் வந்தேறு மாமுனிகள் தனியன். அதற்கு பிறகு உடனே தெரிவிக்கக்கூடிய தனியன் லக்ஷ்மிநாத சமாரம்பா நாத யாமுன மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக, நாதமுனிகள் யாமுன முனிகள் நடுவாக, அடியனுடைய ஆச்சாரியன் பரியந்தமாக இப்படி குரு பரம்பரை வருகிறது. அப்ப இந்த ரகசியத்திரய பரம்பரை எப்படி வருதுன்னா, பகவான் ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாச்சியார், விஸ்வக்சேனாழ்வான், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார், அவரை தொடர்ந்து ஆச்சாரியர்கள் மூலமாக நம்ம வரைக்கும் வரும். எம்பெருமானார் நியமித்த ஆச்சாரியவரியர்கள் மூலமாக அவரவர்களுக்கு வருகிறது. இப்படி பரம்பரை இருக்கோ இல்லையோ, இதே மாதிரி கர்மயோகத்துக்கும் பரம்பரை இருந்தது. அது நடுவுல நின்னு போச்சு. எங்க நின்னது அப்படின்னு கேட்டால், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோபிது சகாலேனேக மகதா யோகோ நட்ட பரந்தம். காலத்தினுடைய நீட்சியாலே இந்த கர்மயோகமானது தடைபட்டு விட்டது. அப்ப யுகத்தினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், யுகத்தினுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கர்மயோகத்தை இப்ப இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல உனக்கு சொல்லியிருக்கேன். இமம் விவஸ்வதே யோகம் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக இருக்கு. இந்த கேட்டனும் அர்ஜுனன் சிரிச்சுட்டான். ஏன் சிரிச்சான்னா, கண்ணா நீ பிறந்த காலம் எனக்கு தெரியும், எனக்கும் உனக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்கு. என்னைக்கோ இருந்தார் விவஸ்வான். என்னைக்கோ இருந்த விவஸ்வானுக்கு நீ இன்னைக்கு எப்படி சொல்லி இருக்க முடியும்? அதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு இருக்கிற நீ எப்படி சொல்லி இருக்க முடியும்? அவர் தான் உன்னுடைய ஜென்மத்துக்கு முன்னாலேயே புறப்பட்டு போயிட்டாரே, நீ எப்படி அவருக்கு சொல்லி இருக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். இந்த கேள்விக்கு இதுவே அர்த்தம் எடுத்துக்கலாமன்னா முடியாது. ஏனென்றால் அர்ஜுனன் மூடன் அல்லன். அர்ஜுனன் ஒன்னும் தெரியாதவன் அல்ல. அர்ஜுனனுக்கு பல விஷயங்கள் தெரியும், பல விஷயங்கள்ல தெளிவு இல்லை. விஷயம் தெரியறது வேற, விஷயத்தில் தெளிவு வேற. விஷயம் எத்தனையோ விஷயம் நமக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்றதுனால அதுல தெளிவு இருக்கான்னா இருக்கிறது கிடையாது. ஒண்ணுமில்ல, ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் 26 எழுத்துக்கள் நன்னா தெரியும்னா 17வது எழுத்து என்னன்னு கேட்டா சட்டுன்னு சொல்ல முடியும். நமக்கு தெளிவு கிடையாது. தெரியும் தெரியும், உடனே எண்ணணும். 1 2 3 4 17வது எந்த எழுத்துன்னு சொல்லணும். எதுக்கு முன்னால எந்த எழுத்து வருதுன்னு தெரியும், அது அத சொல்ல தெரியுது இல்லை.
தலைகீழ அதை சொல்ல தெரியும், அதை சொல்ல தெரியுது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னா நமக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள், எழுத்துக்கள்லயே நம்ம தாண்டி போகல. அதுக்கப்புறம் தான் பாஷைக்குள்ள எதையும் முழுமையாக நாம தெளிந்து கொள்ள. அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் பல விஷயங்கள் தெரியுமே ஒழிய விஷயங்களே தெளிவு கிடையாது. அந்த தெளிவில்லாத காரணத்தினால அவன் இந்த கேள்வியை கேட்டான். அப்ப இந்த கேள்விக்கு இப்படியே அர்த்தம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏன்னு கேட்டா அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய பெருமை, பல பெருமைகள் ஸ்ரீவச்சன பூஷணத்துல சொல்ற. அர்ஜுனனுடைய தோஷத்தை பார்த்து பெருமாள் அர்ஜுனனையே அழித்து விட்டு இருக்க வேண்டும், ஆனாலும் அவனை வைத்தது திரௌபதியின் மங்கள சூத்திரத்துக்காக ஒரு இடத்தை காட்டுறார். பாண்டவர்களையும் நிரசிக்க பிராப்தமாய் இருக்க வைத்தது திரௌபதியின் மங்கள சூத்திரத்துக்காக. அப்ப திரௌபதியினுடைய மங்கள சூத்திரம் நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாண்டவர்களை அழிக்கவில்லை. ஏன் அழிச்சிருக்கணும் பாண்டவர்களை? திரௌபதி என்ற ஒரு சரணாகதி நிட்டை, சரணாகதி நிட்டையாய் அமைந்திருக்கக்கூடிய ஒருத்தைய பரிபவப்படுத்தினால் ஒருத்தர், அந்த பரிபவத்தை பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு சாஸ்திரம். சரணாகத்தர்களாய் பகவத் பக்தர்களாய் பாகவதோத்தமர்களாய் இருக்கக்கூடியவர்களை யாரேனும் பரிபவப்படுத்தினால் சக்தி இருந்தால் அந்த பரிபவத்தை விலக்க வேண்டும். அப்படி சக்தி இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனா இவர்கள் விலக்கவும் இல்லை, அந்த இடத்தை விட்டு விலகவும் இல்லை, அந்த இடத்துல அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். அப்ப திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம். அதனால்தான் மனோளவன் வியாக்கியானம் சாதிக்கிறார் சிவஜன பூர்ணத்துல, அவள் விரிதலையை காண மாட்டாதவன் வெறுங்கழுத்தை காணானிரே. தலையை எப்படி பிரிச்சு போட்டுருக்கா, துஷாசனுடைய தொடையில விளந்து அதுல இருக்கிற ரத்தத்தை எடுத்து தலையில பூசிதான் நான் என்னுடைய தலையை முடிவேன்னு அன்னைக்கு விரித்து விட்டாய். அந்த விரிந்த தலையை காண முடியல. அந்த விரிந்த தலை இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் திரௌபதியானவள் தான் தலை வாரிக்கிறதுக்காக விரித்து கொண்டு அப்படியே தலையை வாரின்னு இருக்கா, சீப்பை வச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்துல கண்ணன் போனாரானாலே ஐயோன்னு திரும்பி வந்துருவாராம். அதுவே காண சகிக்க மாட்டார். அவ வெறுங்கழுத்தியா பார்ப்பார். வெறுங்கழுத்தை காணானிரேன்னு காட்டுறார். அப்போ சரணாகதையை பரிபவப்படுத்தினவர்களுக்கு எத்தனை தோஷமோ அத்தனை தோஷம் அந்த பரிபவத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு. அப்போ அவ அத்தனை பேரையும் நிராசம் பண்ணிருக்கணும். மகாபாரத யுத்தத்துல கண்ணன் பெருமான் திடீர்னு தன்னுடைய சக்கரத்தை எடுத்து அர்ஜுனன் தலையில விட்டுருக்கணும், தர்மர் தலையில விட்டுருக்கணும், பீமன் தலையில விட்டுருக்கணும், அதுல சகதேவர்கள் தலையில விட்டுருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டா வாழ வச்சானே எதுக்காகனா திரௌபதியின் மங்கள சூத்திரத்துக்காக. அப்பதான் கேட்கிறார் சிவச்சன பூஷணத்துல, அர்ஜுனனுக்கு தோஷம் உண்டோன்னு கேட்கிற போது அர்ஜுனனுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி கேட்கிறார். அர்ஜுனனுக்கு எப்படி தோஷம் இருக்க முடியும்? ஜிதேந்திரியரில் தலைவனாய். அர்ஜுனன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்திரியங்களை வென்றவர்களுக்குள்ளே தலைவனாய், ஆஸ்திகா அக்ரேசரனாய், ஆஸ்திகர்களுக்குள்ளே முன் செல்பவனாக இருக்கிறார். ஆக இந்திரியங்களை புலன்களை வென்றவர்களுக்குள்ளே தலைவன். வேடிக்கையான விஷயம். சாமான்யமா ஒரு வச்சனம் சொல்லுவார்கள், ஆத்து மணலை எண்ணினாலும் எண்ணலாம், அர்ஜுனன் பத்தினியரை எண்ண முடியாதுன்னு வேடிக்கையா சொல்லுவான். இவன் தீர்த்த யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு போற இடத்துல எல்லாம் ஒரு கல்யாணம் வேண்டான் அப்படின்னு சரித்திரம் காட்டு. இவனை பார்த்து ஜிதேந்திரியர்கள் தலைவன் எப்படி சொல்ல முடியும்? புலன்களை வென்றவர்களுக்குள்ளே தலைவன். பார்க்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் போய் புலன்களை வென்றவனா, இந்திரிய ஜெயம் பண்ணினவனா? இவனை போய் இப்படி சொல்றா அப்படின்னு கேட்டான். ஒண்ணுமில்ல, லோகம் எந்த விஷயத்திலே தான் விழுகிறதோ அந்த விஷயத்துல விழாமல் இருந்தான். ஊர்வசி வந்தா, இவனுடைய அழகையும் பார்த்தா, இவனுடைய ஆண்மையும் பார்த்தாள், இவனுடைய பெருமைகள் எல்லாம் பார்த்தா, உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஊர்வசி கேட்கிறார். தேவலோக ஸ்திரீயவும், தேவேந்திரனுடைய சபையில் நாட்டியம் ஆடக்கூடியவள், தேவேந்திரனுக்கு பிரிய ஸ்திரீயாக அவள் தான் அமைந்திருக்கிறாள். அவள் நேர வந்து லோகமெல்லாம் அந்த ஊர்வசி நம்மை க்ஷணகாலம் பார்க்க மாட்டாளா, ஒரு க்ஷணகாலம் அவளுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அந்த காலத்துல அந்த ஊர்வசி நேராக வந்து, அர்ஜுனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா,
மத்த ஆண்மகனா இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் இவன் சொன்னான், நீ இந்திர பத்னி ஸ்தானியாயிருக்கிறாய், நான் இந்திர புத்திரனாயிருக்கிறேன், அதனால் நீ எனக்கு தாயாராயிருக்கிறாய் என்று தாயேன்னு சொல்லி தண்டம் சமர்ப்பிக்கிறான். எப்போ ஒரு பெண் பிள்ளையை ஒரு ஆண்மகன் தண்டம் சமர்ப்பிக்கிறானோ அப்ப அந்த பெண் பிள்ளை தாயினுடைய ஸ்தானத்துல ஆகிவிடுகிறார். நம்ம பாரத தேசத்தினுடைய ஒரு பண்பாட்டை வெளிநாட்டுல நன்றாக பேசினவர் விவேகானந்தர். அவர் அமெரிக்க தேசத்துக்கு போயிருந்த போது அவருடைய தேஜஸை பார்த்தார்கள், நல்ல பிரம்மச்சரிய தேஜஸ். அதற்கு மேற்பட அவருடைய ஞானத்தையும் பார்த்தார்கள். ஒரு பெண் பிள்ளை, மேல்நாட்டு பெண் பிள்ளை, நேர வந்தா அவரிடத்துல, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன, ஒண்ணுமில்ல, இவ்வளவு அறிவாளியாகவும் இவ்வளவு ஞானியாகவும் இவ்வளவு அழகானவராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிட்டா ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கும், உங்களை மாதிரியே கிடைக்கும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால அப்படி ஒரு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு, அதனால நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவரிடத்துல கேட்டு. அப்படி கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, அம்மா இப்பவே நீங்க என்ன குழந்தையா நினைச்சுக்கோங்க, நான் உங்களை அம்மாவா நினைச்சுக்கிறேன், தனியா கல்யாணம் பண்ணிட்டுதான் உங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை வேணுமா, இவ்வளவு பெரிய குழந்தையா நானே உங்க குழந்தையா வரனே அப்படின்னு சொன்னார். உன்னை தாயாக நினைக்கிறேன்னு சொன்னார். இதனுடைய வெளிப்பாடுதான். அப்ப பார்க்கிற போது இது பாரத தேசத்தினுடைய பண்பாடு. இந்தனுடைய பத்னியாய் நீ இருக்கிறாய் அம்மா, அப்ப எனக்கு தாயார் தானே நீ, தாயேன்னு சொல்லி அவன் தண்டம் சமர்ப்பித்து விட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்ப ஜிதேந்திரியரில் தலைவன் சொல்லப்படும். ஆஸ்திகாகிரேசரன், ஆஸ்திகர்களுக்குள்ளே முன்னே செல்பவனாக சாஸ்திரம் உண்டுன்னு நம்பிக்கை. எப்ப சாஸ்திரத்துல நம்பிக்கை இருக்கிறதோ அவனுக்கு முற்பிறவி உண்டுன்ற நம்பிக்கை. நம்ம சாஸ்திரம் முன்பிறவி, இறப்புக்கு பிறகு மற்றொரு பிறவி எடுக்கிறான், ஏற்கனவே இறந்தவன் ஒரு மற்றொரு பிறவி எடுக்கிறான். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம் சொல்றது, நம்முடைய வேதாந்தம் சொல்றது. நம்முடைய பாரத கலாச்சாரம் வைதிக தர்மம் சொல்லுகிறது, சனாதன தர்மம் சொல்லுகிறது. அப்ப இந்த சனாதன தர்மத்திலே சொல்லும்படியான இந்த கிரமத்துல பார்க்கிற போது மறுபிறவி உண்டுன்னு அவனுக்கு தெரியாதா? அந்த மறுபிறவியாக கிருஷ்ணன் முன்பிறவிகளிலே சொல்லி இருப்பான் அப்படின்றது அவனால யோசனை பண்ண முடியாது. ஆஸ்திகாகிரேசன் கேசவஸ்யாத்மாவென்று கிருஷ்ணனுக்கு தாரகனாய் இருக்கிறார். கேசவனான கண்ணனுக்கு ஆத்மா என்று சொல்லும்படியான அளவுக்கு தாரகனாய் இருக்கிறார். அப்ப இவ்வளவு பெருமை படைத்தவனாய் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு கண்ணனுக்கு முன்பிறவிகள் உண்டுன்னு தெரியாதா? அதை தவிர மகா புண்ணியசாலிகளுக்கு முன்பிறவியினுடைய நினைவும் இருக்கும். இப்ப கூட பல பேரை பார்க்கிறோம், முன்பிறவியில இப்படி இருந்தார்னு அவர் சொல்றார், சொன்ன அடையாளங்கள்லாம் சரியா இருக்கு அப்படின்னு எப்பாவது நமக்கு செய்தியும் வரும். அப்போ யார் யார் மகாத்மாக்களாக இருக்கிறார்களோ, மகா ஞானிகளாக இருக்கிறார்களோ, புண்ணியசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களாலே முன்பிறவி என்னான்றதையும் சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற போது கண்ணனுக்கு முன்பிறவிகள் உண்டு, கண்ணனுக்கு முன்பிறவி நினைவும் உண்டு. அந்த முன்பிறவி நினைவை கொண்டு முன்பிறவிகளை வைத்து அவன் முன்னால எப்பவோ சொன்னான்றது இவனுக்கு புரியாதா? கட்டாயம் புரியும். ஆனால் அப்படி இல்லை. இவன் கேட்கிற கேள்விக்கு அது இல்லை. அவரம் பவதோ ஜன்மா பரம் ஜன்ம விவஸ்வதா கதமே தத்து விஜானியா துவம் ஆதவ் புரோக்தவானி. உன்னுடைய ஜன்மம் இப்ப சமீபத்தமாக இருக்கிறது, ஆனால் விவஸ்வான் என்றோ பிறந்தான், அன்றிருந்த விவஸ்வானுக்கு நீ எப்படி சொல்லி இருக்க முடியும், அந்த ரகசியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும்படியானபடி. இதுல பகவான் கீதையில ரொம்ப அழறார். என்ன அழறார்னா, என்ன ஜனங்கள் தெரிஞ்சுக்கவே மாட்டேன்றான், தெரிஞ்சுக்காதபடியாலே என்ன மரியாதையே செலுத்துவது கிடையாது, என்னை அவமதிக்கிறார்கள். அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷீம் தனுமாசிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம். என்னை இந்த ஜனங்கள்லாம் தெரிந்து கொள்வதே கிடையாது. அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமாசிதம், மனுஷ சரீரத்தோட நான் வந்திருக்கிறேன் என்பதை பார்த்து என்னை
யாரும் மதிக்கிறதே கிடையாது. நம்ம போலவே ஒருத்தர் இருந்தாரே ஆனால் அவர் மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் என்ன போலதான் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீந்தனம் ஆட்சிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம். அப்ப பகவானை அவன் நம்ம போல சரீரம் படைத்தவனாக வந்தாலும் கூட அவன் நம்ம விட ஒசந்தவன், அவன் நமக்கு சமானம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆதித்ய புத்தி வேண்டும். ஸ்ரீவச்சன பூரணத்துல ரொம்ப முக்கியமா காட்டுறான் இந்த அர்த்தத்தை. இப்ப சொல்லிட்டு வர அர்த்தத்துக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். ராமனை மனுஷனாக நினைக்காதீர்கள். பரம்பொருள் நமக்காக ராமனாக வந்தான் அப்படின்னு நினைக்கணும். அதுக்காகத்தான் இத்தனை பீட்டிக்கும் இடுறது. என்னத்துக்காக? இந்த ஒரு உபன்யாசத்துக்கு இவ்வளவு பெரிய அவதாரிகை நீங்கள இன்னைக்கு முழுக்க இந்த அவதாரிகையில தான் போகும். இன்னைக்குள்ள முடிஞ்சா முடியும், இல்லைன்னா அடுத்த உபன்யாசத்துக்கு அது போகும். இப்ப ஏன் இவ்வளவு சொல்லணும் அப்படின்னா, மனுஷ சஜாத்திய புத்தி கூடாது. அவதாரங்களில் மனுஷ சஜாத்திய புத்தி அதுவும் தப்பு. அர்ச்சாவதாரத்தில் உபாதான ஸ்மிருதி அதுவும் தப்பு. பாகவதோத்தமர்கள் விஷயத்தில் சஜாத்திய புத்தி அதுவும் தப்பு. இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு பிடிபடக்கூடிய விஷயங்களே இல்லை. காரணம் என்னன்னா, அர்ச்சாவதார தெம்பெருமான பார்த்தது நாம என்ன கேட்கிறோம்? நம்ம வேலை இல்லாத வேலைக்கு போறோம். பெருமாளை போய் சேவிச்சு அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும். அந்த மங்களாசாசனம் பண்ணுகிற அளவுக்கு நமக்கு அத்தனை வசந்த நிலை இல்லை என்னால் அவனுடைய அழகை அனுபவித்து ஆனந்திக்க வேண்டும், ஏதாவது கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த அளவுக்கும் எனக்கு விசேஷமான ஒரு ஞானம் இல்லை என்னால் அவனுடைய அழகை அனுபவிச்சு ஆனந்தப்படணும். அழகை அனுபவிக்கிறதுக்கும் ஆசை இல்லைன்னா எனக்கு என்ன கோரிக்கையோ அதை வச்சுட்டு வரணும். பெருமானே இதை கூட அதை கூட அதை விட்டுட்டு அங்க போய் அந்த அர்ச்சகர் இடத்துல, சுவாமி இந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சன திருமேனியா அல்லது தைலக்காப்பு திருமேனியா, அதை பத்தி நமக்கு என்ன விசாரம்? அவர் பெருமாள். சாதாரணமா சில பேர் தங்களுடைய திருமாளிகள்ல தங்களுடைய கிரகங்கள்ல அவர்கள் தாங்கள் எழுந்துள்ள பண்ணி வைத்திருப்பார்கள். ஆத்துல பெரிய வெள்ளி சொம்பு இருக்கும். அந்த சொம்பை எடுத்துட்டு போய் தாங்கள் ஒரு எம்பெருமானாக எழுந்துள்ள பண்ணி கொண்டு வருவார்கள். வந்ததும் அந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சு 1.5 கிலோ வெள்ளியில பெருமாள் எழுதியிருக்காரு. 1.5 கிலோ வெள்ளி எங்க இதுல தங்கத்துல கண்ணன் இருக்கா, வெள்ளியில ராமர் இருக்கா? ஏன் பிளாட்டினத்திலேயே இருக்கட்டுமே, இல்ல வைரத்திலேயே இருக்கட்டுமே. கண்ணனை விட வைரம் வசந்ததான், ராமனை விட தங்கம் வசந்ததான். அப்ப அர்ச்சாவதாரத்தில் உபாதான ஸ்மிருதின்றது குரூரமானது. எத்தனை குரூரமானது! அதே மாதிரிதான் பாகவதர்கள் விஷயத்தில் சஜாத்திய புத்தி. ஆச்சாரிய விஷயத்துல அடியோட சஜாத்திய புத்தி கிடையாது, கூடாது. அந்த ஆச்சாரியன் நம்ம போலதான் தூங்குறார், நம்ம போலதான் அவருக்கு வேர்க்கிறது, நம்ம போலதான் அவருக்கு பசிக்கிறது, நம்ம போலயே சாப்பிடுறார், நம்ம போலயே கால விசேஷங்கள்ல தலைவலி கால்வலி எல்லாம் வருது அவருக்கு, நம்ம போலயே டயர்ட் ஆயிடுறார். அவர் நாம ஒன்னாயிடுவோமா? ஆச்சாரியன் தான் நாம இதையெல்லாம் வச்சு பார்த்து அவர் நமக்கு சமானமாக நினைத்தோமே ஆனால் அது அபச்சாரம். ஆழ்வார் பொலிகான்னு மங்களாசாசனம் பண்றாங்க. இது ரொம்ப அழகான விஷயம். மங்களாசாசனம்ன்றது பெரியாழ்வார் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார், நம்மாழ்வார் பாகவதாளுக்கு மங்களாசாசனம். திருவாய்மொழி 4ஆம் பத்துல கடைசியில பகவான் பரதத்துவம்னு நிரூபணம் பண்ணார். ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன் நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாடனீடு திருக்குறுகூர் அதனுள் நன்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுகிறே. திருக்குறுகூர்ல ஆதிப்பிரானான எம்பெருமான் தான் எழுந்தருள் இருக்கிறான் ஆழ்வார் திருமகரி. அவன் இருக்கிற போது இன்னொரு தெய்வத்துங்கால எதுக்காக வழங்குறீங்க அப்படின்னு ஆழ்வார் கேட்க. 10 பாசுரங்களிலே பகவத் பரத்வ ஸ்தாபனம் பண்ணினார் ஆழ்வார். அதை கேட்டு ஜனங்கள் பல பேர் திருந்தினார்கள். திருந்தி பரம ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆழ்வார் திருமுன்பு உட்கார்ந்து விட்டார். உடனே பார்க்கிறார் ஆழ்வார், என்ன ஆச்சரியம் இது! வாய் வார்த்தையாக நான் சொன்னேன்,
வாய் வார்த்தையாக பகவான் பரம்பொருள் சொன்னேன். இதை கேட்டுட்டு இத்தனை ஜனங்கள் திருந்தி இருக்கிறார்களே, ஆகவே அதுக்கு முதல்ல பெருமாளுக்கு நன்றி செலுத்துகிறார். அதுதான் கையார் சக்கரத்து 5ஆம் பத்து முதல் திருவாய்ப்பு. கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாரே. பொய்யே கைமை சொல்லி மெய்யே பெத்தொழிந்தேன், ஏதோ வாய் வார்த்தையா சொன்னேன், சத்தியமான விஷயத்தை நான் பெற்றுவிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறார். அப்படி என்ன பெற்றார்னா இத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவாள் ஆகிட்டார். இந்த கோஷ்டியை பார்த்ததும் ஆழ்வாருக்கு பயம் வந்தது. ஏன்னா ஆழ்வாருடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை காண்பதற்காக தீபாந்தரத்தில் இருக்கிறவாள்லாம் வந்துட்டான், நித்தியசூரிகள்லாம் வந்து பார்க்கிறா, தேவர்கள்லாம் வந்து பார்க்கிறா. இத்தனை வைபவமா ஆழ்வாருக்கு. அதை பார்த்த மாத்திரத்திலேயே அவ கண்ணு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில பட்டதேயானால் இவாளுக்கு கண்ணெச்சில் வந்து விடுமே, இவர்களுக்கு கண்ணெச்சில் பட்டு விடுமே அப்படின்றதுக்காக பயந்து கொண்டு அந்த கோஷ்டிக்கு, பாகவத கோஷ்டிக்கு பொலிக பொலிக பொலிகா போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்தா நர்மனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை, கலியும் கடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி உழிதர கண்டோம் பொலிக பொலிக பொலிகன்னு மங்களாசாசனம் பண்ணுது. அப்படி மங்களாசாசனம் 10 பாட்டு பண்ணிட்டு அதுக்கு பலன் சொல்லச்சே இந்த 10 பாட்டை கத்துண்டவாளுக்கு என்ன ஆகும் தெரியுமா, என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒலிபுகழ் 1010 உள்ளத்தை மாசருக்குமே. 1000 பாசுரங்களுக்குள்ளே இந்த 10 பாசுரங்கள் உள்ளத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் போக்கிவிடும், உள்ளத்துல இருக்கிற குத்தங்களை எல்லாம் போக்கிவிடும் அப்படின்னு காட்டுறாரு. உள்ளத்தில் உள்ள குத்தங்கள்னா நமக்கு என்ன குத்தம் இருக்க போறது? நாம தான் இந்த 10 பாட்டை கத்துக்கிறோமே, இந்த 10 பாட்டை கற்றுக்கொண்டு பெருமாளுக்கு பாகவதாளுக்கு மங்களாசாசனம் பண்றோமே, நாம பகவத் விஷயத்துல ஈடுபட்டிருக்கோமே. திருவாய்மொழி கத்தவனுக்கு உள்ளத்துக்குள்ள மாசு இருக்குமானா இந்த இடத்துல மத்தவாளுடைய மாசு போல இல்லை. காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இதை பத்தின விஷயமே கிடையாதுங்க. உள்ளத்த மாசு இருக்குமேனா இந்த 10 பாட்டை கற்றால் பாகவதர்களிடத்திலே அவரும் என்னை போல்தான், அவரும் என்னை போல்தான் என்கிற எண்ணம் வராது. அதுதான் மாசு. அப்போ பாகவதர்களை நமக்கு சமம்னு நினைத்தாலும் தோஷம், ஆச்சாரியர்களை சமம்னு நினைத்தாலும் தோஷம், அர்ச்சாவதார எம்பெருமானிடத்திலே உபாதான ஸ்மிருதி பண்ணினாலும் குரூரமாக இருக்கிறது. விபவாவதார எம்பெருமானிடத்திலே ராமனாக கண்ணனாக வந்தான் என்னால் அப்படிப்பட்டவன் நம்ம போலதான்றது கிடையாது. அப்போ அது பெருந்தோஷமாக தான் அமைந்திருக்கிறது. அந்த சஜாத்திய புத்தி கூடாது. அப்போ ஆச்சாரியர்களை எப்படி நினைக்கணும்னா சாஸ்திரம் காட்டுறது. சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயீம் தனு மக்னான் உத்தரத்தே லோகாத் காருண்யாது சாஸ்திர பாண்டித. கருணையினாலே இந்த பகவானே ஆச்சாரிய ரூப கிரகணம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். பகவான் சஸ்திரத்தை, சஸ்திரம்னா ஆயுதம், ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு லோகத்துக்கு வந்தால் அவன் பகவானாவே இருக்கான். அதே பகவான் சாஸ்திரம், சஸ்திரம் இல்ல சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அவர் ஆச்சாரியனாக இருக்கிறார். ஆகவே சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயீம் தனு, ஒரு மனுஷ ரூபத்தை தான் பரிகிரகித்துக் கொண்டு வருகிறார் அந்த பகவான். ஏனென்னால் மக்னான், யார் யார் கீழ் அழிந்து கிடக்கிறார்களோ சம்சார மண்டலத்திலே அப்படிப்பட்டவர்களை உத்தரத்தி அவர்களை மேல் தூக்கி விடுவதற்காக, இந்த உலகத்தில் இருந்து மேல் தூக்கி விடுவதற்காக, மேலே எழுப்பி விடுவதற்காக அப்படிப்பட்டவர்களை காருண்யாது சாஸ்திரபாணி தன்னுடைய கருணையினாலேயே சாஸ்திரத்தை கொண்டு வருகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இவ்விடத்துலலாம் சஜாத்திய புத்தி கூடாது. பகவானுக்கு எல்லாரும் என்ன போலவே, தன்னை போலவே என்ன நினைக்கிறாளே, என்ன மனுஷன் நினைக்கிறாளே, அதுவே காரணமாக அவஹேளனம் பண்ணுகிறார்களே, இதுதான் பெருமாளுக்கு துக்கம். இதனால துக்கப்படுவான அவன் நினைச்சுட்டு போறான். நாம போயிட்டு இருக்கோம், நம்முடைய பெருமை நமக்கு இருக்கு, அவன் தன்னை போலையே. அப்போ நாம வீதியில போயிட்டே இருக்கோம். ஒரு பிட்சார்த்தி சாலை ஓரத்துல உட்கார்ந்துருக்கான். அவன் என்னமோ நம்ம பார்த்து என்ன போல அதோ ஒரு பிச்சைக்காரன் போறான் அப்படின்னு அவன் பேசிட்டா நம்ம அது பாதிக்க கூடாது. அவன் பேசிட்டு போறான், நம்மளை ஏன் பாதிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல அப்படி சொல்லல. ஒரு அழகான திருஷ்டாந்தம், ஒரு விலட்சணமான ஸ்லோகம் இருக்கு.
ஏம்ன கேதோனு தாகேன சேதேன கஷ்ணேனவா ஏததேவ மகத்துக்கம் எத் குஞ்சா சமதோலம். ஒரு நாள் இந்த ஸ்வர்ணம் தங்கம் இருக்கு, கன்னத்துல கை வச்சுட்டு காண்டு அழுதுட்டு. உடனே ஒருத்தன் பார்த்து கேட்டான், தங்கமே நீ ஏன் கன்னத்துல கை வச்சுட்டு இப்படி அழுதுட்டு இருக்க? உன்னை இந்த பொன்வாணியன் இருக்கிறானே அவன் எரிக்கிறானே, நெருப்புல போட்டு சுடுறானேன்னு அழறியா? உன்னை வெட்டரானேன்னு அழுகிறாயா? அல்லது உன்னை உரசி பார்க்கிறானேன்னு அழுகிறாய்? எதுக்காக நீ அழற? ஏம்ன கேதோ நதாகேன சேதேன கண்ணேன. அப்ப அந்த இது சொல்லித்து, அவன் என்ன சுட்டானேயானால் சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. என்ன நன்றாக சுட்டு விட்டால் என்னுடைய பிரகாசம் நன்றாக வெளிப்படும். சுடுற வரைக்கும் அழுக்கோட இருக்கிறேன், சுடப்பட்டு விட்டேனேயானால் அழுக்கெல்லாம் போறது. என்னை வெட்டுறதுக்கு முன்னால வெறும் கட்டியா இருக்கேன், அவன் வெட்டி வெட்டி சிதைத்தானேயானால் மற்றவாளுக்கு உபயோகப்படும்படியான ஒரு திருவாபரணமாக ஆகிறேன். என்ன உரசினானேயானால் எத்தனை மாற்று, எத்தனை வைபவம் மிக்கவன்னு தெரியுது. எனக்கு இதுல எல்லாம் வருத்தம் கிடையாது. இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில ஒரு குந்துமணிக்கு சமானமா என்னை இடம் போடுறான். ஆக என்னை இடம் போடுச்சே ஒரு குந்துமணியை வச்சு, அந்த காலத்துல ஒரு குந்துமணி 2 குந்துமணி சொல்லுவோம், இத்தனை சவரன் 4 குந்துமணி அந்த மாதிரி சொல்லுவோம். குந்துமணினா ஒரு சின்ன மணி, ஆக சிகப்பும் கருப்புமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன மணி அது இருக்கக்கூடியது. ஆகவே எத் குஞ்சா சமதோலனம், ஒரு குந்துமணிக்கு சமானமாக நினைக்கிறானே அதுதான் துக்கமாயிருக்கிறதுன்னு தங்கம் சொல்லி. அதே மாதிரி கண்ணனும் பெருமான் இருக்கிறான். அவன் சொல்ற வார்த்தை அவஜானந்தி மாம் மூடாஹா. அர்ஜுனா என்ன தூது போன்னு சொன்னதுனால எனக்கு அழுகியே வரல, என்ன தேரோட்டுன்னு சொன்னா எனக்கு துக்கமே வருது கிடையாது. ஆனால் என்னை உனக்கு சமானம்னு நீ நினைச்சுட்டேனால் எனக்கு அப்படிப்பட்ட துக்கமாக வரும்படியான விஷயம் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன விஷயம் காட்டப்படுகிறதுனால், நான் பிறந்தாலும் ஒன்ன போல கிடையாது, இந்த உலகத்துல பிறந்தாலும் ஒன்ன போல கிடையாது. அப்ப கேட்கிற கேள்விக்கே அர்த்தம் வேற. என்ன அர்த்தம்னா, நீ உண்மையிலேயே பிறக்கிறாயா? பிறக்கிற போது உன்னுடைய பெருமை குணங்களோடு பிறக்கிறாயா? பிறக்கிற போது உன்னுடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீ யார் சொல்லி பிறக்கிறாய்? நீ எதற்காக பிறக்கிறாய்? நீ என்ன பலனை அடைவதற்காக பிறக்கிறாய்? இத்தனை கேள்விகளும் இருக்குது. அப்போ சொல்ற பதிலில் இருந்து நாம கேள்விக்கு அர்த்தத்தை ஊகம் பண்ணி கொள்ள வேண்டி இருக்கிறது. அங்க தெரிவிக்கக்கூடிய விஷயம், நான் மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிறந்தாலும் கூட மனுஷ சரீரத்தோட பிறக்கவில்லை. என்னுடைய சரீரம் தனிப்பட்டது. உன்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, தீண்டா எழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செரிதசையும் வேண்டா நாற்றம் மிகுக்கூடாது. பஞ்சபூதங்களாலான சரீரம், பிராகிருதமான சரீரம். பிரகிருதியினுடைய குணங்கள் முக்குணங்கள்னு சொல்லப்படுறது. சத்வம் ரஜஸ்தமைதி குணாஹா பிரகிருதி சம்பவாஹான். உன்னுடைய உடம்புல சத்துவகுணமும் உண்டு, ரஜோகுணமும் உண்டு, தமோ குணமும் உண்டு. என் உடம்புல அப்படி இல்லப்பா, சுத்த சத்துவமயமாக அமைந்திருக்கக்கூடிய, அப்படி இருக்கக்கூடியது. அதனால் இது பஞ்சோபனிஷன் மயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ பரமேட்டி புமான் விஸ்வம் நிவிருத்த சர்வ. பரமேட்டின்னு ஒரு தத்துவம், புமான் ஒரு தத்துவம், விஸ்வம்னு ஒரு தத்துவம். பரமேட்டி புமான் விஸ்வம் சர்வ ஏவகி அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது பரமேட்டி புமான் விஸ்வம் நிவிருத்த சர்வ ஏவகின்னு சொல்லும்படியான. அப்ப இங்க இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5ஆல உருவானது. நம்முடைய உடம்பு காட்டுகிற போது திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடுறார், 5 சேரா கையை அரணமன் ரென்னுய்ய கருதினாயேல். 5 சேர்ந்து இருக்கிறது. இதுல பிருத்திவி அம்சம் இருக்கு, ஜலத்தினுடைய அம்சம் இருக்கு, தேஜஸுடைய அம்சம் இருக்கு, வாயுனுடைய அம்சம் இருக்கு, ஆகாசத்தினுடைய அம்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு பிடித்திருக்கக்கூடிய சரீரம் தான். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி அப்படி இல்லை. ராமாவதாரத்து திருமேனியோ கிருஷ்ணாவதாரத்து திருமேனியோ, அந்த திருமேனிகள்லாம் அப்படி இல்லை. அந்த திருமேனிகள் பஞ்சோபனிஷன்மயமாக அமைந்திருக்கக்கூடிய திருமேனிகளாக அமைந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய
அந்த திருமேனியோட இங்க வர வேண்டிய நிர்பந்தம் என்ன? எப்ப அவனுடைய திருமேனி பஞ்சோபனிஷன்மயமான திருமேனின்னு சொல்றாங்களோ அங்கிருந்து இங்க வர வேண்டிய நிர்பந்தம் என்ன கிடைக்காத போச்சு அவனுக்கு. திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்கா. அங்க இருக்கிற அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? எப்பவும் ஆனந்தமயமான இடம், துக்கத்துக்கே இடம் கிடையாது. சுத்தி இருக்கிறவாள்லாம் நித்திய சூரிகள். அந்த இடத்துல அவர்களுடைய விசேஷமான கைங்கரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல கலங்கிறவாளே கிடையாது, அந்த இடத்துல கலக்கிறவாளும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நித்திய விபூதியிலே இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் இந்த நில உலகத்துக்கு வந்து ஆக வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படின்னால், எம்பெருமானுக்கு ரெண்டு சொத்து இருக்கு. ஒன்னு நித்திய விபூதின்னு ஒண்ணு இருக்கு, மத்தொன்னு லீலா விபூதின்னு ஒண்ணு இருக்கு. நித்திய விபூதின்றது என்னென்னைக்கும் இருக்கக்கூடியது, லீலா விபூதின்றது மாறுபாடு அடையக்கூடியது. ஆக நித்திய விபூதியில எம்பெருமான் ஒரு மாத்தமும் பண்ணுவது கிடையாது, மாத்தமும் அடைவது கிடையாது. லீலா விபூதி கால விசேஷத்திலே அழித்து கால விசேஷத்திலே சிருஷ்டிக்கிறார். இப்படி சிருஷ்டிக்கும்படியான இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனுடைய சொத்துக்கள். அப்ப அவனுடைய சொத்துக்களா இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவனை அடையணும். இந்த சொத்தினுடைய நன்மையை அவன் பெற வேண்டும். அப்ப இந்த சொத்தினுடைய நன்மையை அவன் பெற வேண்டும்னா அத்தனை ஜீவாத்மாக்களும் நான் பகவானுக்கு அடிமைன்னு நினைக்கிறேன். அத்தனை ஜீவாத்மாக்களும் நான் பகவானுக்கு அடிமைன்னு நினைத்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்காக அவன் இருக்கக்கூடிய பரமபதத்திலே சென்று அவனோட கூடவே இருக்கணும். அதுக்கு ஒத்துருமே முயற்சி பண்ணலையே. அதனால எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, முதல்ல நமக்கு ஒரு ஓலை அனுப்புகிறார். அந்த ஓலைதான் ஓங்காரம் நமஹா நாராயணாயா என்று சொல்லும்படியான திருமந்திரமாகிற அற்புதமான ஓலை. அந்த திருமந்திரம்ன்ற ஓலையில என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை, இந்த ஜீவாத்மா பகவான் ஒருவனையே ரட்சகனாக கொள்ள வேண்டும், இந்த ஜீவாத்மா நாராயணனுக்கே எல்லா கைங்கரியங்களையும் செய்ய பெறுபவன் ஆக வேண்டும் அப்படின்னு முதல்ல ஓலை அனுப்பிச்சான். ஆனா நாம எப்படிப்பட்டவர்கள்னா, என் அனுபவம் என்னோட இருக்கட்டும், உன் சாஸ்திரம் உன்னோட இருக்கட்டும். வெறும் திருமந்திரத்தை அனுப்பல, முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்து சாஸ்திர சாரமான திருமந்திரத்தையும் கொடுத்து. நாம இந்த இந்திரியங்களை கொண்டு எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்கணும். நமக்கு என்ன அனுபவிக்கணும்னா பகவான் தானா? அது கிடையவே கிடையாது. எனக்கு நாக்குக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, கண்ணுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, காதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, தொகிந்திரியத்துக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, கிராணியந்திரியம் மூக்குக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, எத்தனை சென்ட் இருக்கு, எத்தனை பாட்டெல்லாம் இருக்கு, எத்தனை காட்சிகள் இருக்கு, எத்தனை ஸ்பர்ஷ சுகம் கொடுக்கறதுக்கு இருக்கு. ஆக என்னத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இத்தனை விஷயங்கள் இருக்கிற போது இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி பகவானுக்கு அடிமைன்னு போறது? அதான் மாட்டேன் அப்படின்னு நாம இருக்கு. அப்ப அந்த பகவான் ராஜாதிராஜ சர்வேஷாம், அந்த ராஜாதிராஜனா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணினான், நமக்கு ஓலை அனுப்புகிறான். அந்த ஓலை தான் திருமந்திரம். இப்போ ஒரு இடத்துல இருந்து வரி வரலன்னா அரசாங்கம் என்ன பண்றது, உன் இடத்துல இருந்து இவ்வளவு வரி வர வேண்டும், உனக்கு வருமானம் இவ்வளவு இருக்கு, அதுக்கு உண்டான வரி இது, இந்தந்த காரணத்துக்காக உன் இடத்துல இருந்து வரி வர வேண்டும், அந்த வரியை நீ செலுத்துவாயான்னு பண்றது, அனுப்புறது. அந்த வரியை செலுத்தலைன்னா உடனே காவலாளிகளை அனுப்புறது, அவனிடத்துல இருந்து வரியை கேட்டு வாங்கி கொண்டு வான்னு. ஓலைப்புறத்திலே செல்லாத விடத்திலே எடுத்து விடும் ராஜாக்களை போலேன்னு காட்டுறார் நம்ம ஆச்சாரியார். அந்த காலத்துல குறுநில மன்னர்கள்னு சின்ன சின்ன ராஜாக்கள் இருப்பாங்க. அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஆள் அனுப்புவார்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், சக்கரவர்த்திகளாக இருப்பவர் அனுப்பிச்சு அவன் கப்பம் கட்டணமே வரலையே, இவன் கப்பம் கட்டணமே வரலையே. அப்படி இவர்கள் ஓலை அனுப்பினார்களே, ஆனால் அவன் ஓலைக்கு பதிலளிக்கவில்லை என்னால், ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை என்னால் அடுத்து இந்த ராஜா தானே படையெடுத்துக் கொண்டு செல்லுவான். ஓலைப்புறத்திலே செல்லாத விடத்திலே எடுத்து விடும் ராஜாக்களை போலே இங்க என்ன பண்றான்னா, பெருமான் தானே நேர வருகிறான். அவன் பெருமான் படையெடுத்துக் கொண்டு வருகிறான் என்றால் சதுரங்க சைன்யத்தோட வரானா, ரத கஜ துரக பதாதிகள் இவற்றோடு வருகிறானா அப்படின்னு கேள்வி வந்தது.
ரதகஜ துரக பதாதிகள்லாம் வரல. அற்புதமான வார்த்தை விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்துல வேதவியாசாச்சாரியர் காட்டுறார். சுஷேணஹா, பகவான் நல்ல சேனையை உடையவனாக தான் அமைந்திருக்கிறார். சுஷேணஹா, நல்ல சேனையை உடையவனாக தான் அமைந்திருக்கிறார். என்ன சேனை அந்த பகவானுக்கு அப்படின்னு கேட்டா, கனகாங்கதி, அழகான திருமேனி படைத்தவனாக வருகிறார். எல்லாரும் மயங்கும்படியான திருமேனியோட தான் வருகிறார். அத்தனை பேரையும் வசப்படுத்தணும்னா தன்னுடைய திருமேனியை காட்டி வசப்படுத்துறார். ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் எதுக்கும் வசப்படாதவர்கள். அவனுடைய அதாவது அழகுக்கு சரீரத்துக்கு வசப்பட்டவர்கள். அதனால சரீரத்தை காட்டி வசப்படுத்த அந்த எம்பெருமான் தான் வருகிறான் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கு. அப்ப அப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் தன் திருமேனியை காட்டி நம்மை வசப்படுத்துவதற்காக இங்கு வருவது அவதாரம். அப்ப அவதாரம்ன்ற சொல்லுக்கு மேலேந்து இறங்கி வருதுன்றது அர்த்தம் இல்லை. பிறவாதவன் தன் பிறவா நிலையோடு இங்கு வந்து பிறந்தது. இதத்தான் வேதம் சொல்லித்து அஜாயமான பகுதா விஜாயத்தே. ஆழ்வார் தெரிவித்தார், உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம். அப்ப இந்த அவதாரத்தை தெரிவிக்க வேண்டும் என்னால் இது பரம வேதாந்த சாரார்த்தம். இத கண்ணன் பெருமான் தான் தெரிவிக்கிற போது, ஜென்ம கர்ம சமேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. ஜென்ம கர்ம சமேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா. என்னுடைய இந்த ஜென்மத்தையும் என்னுடைய கர்மத்தையும் எவன் உள்ளபடி அறிகிறானோ, உள்ளபடி அறிந்தவர்னா ஆழ்வார போல கிடையாது. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஜென்ம கர்ம, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்தனோடு புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உக்கினான். இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்ன போல் சேர்வது. அப்ப ஆழ்வாரம் போல அவதார ரகசிய ஞானம் படைத்தவர்கள் யாரும் கிடையாது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம். இந்த இடத்துல மே திவ்யம்ன்ற வார்த்தை, மே ஜன்மம் திவ்யம், மே கர்மம் திவ்யம். என்னுடைய ஜன்மமும் என்னுடைய கர்மமும் திவ்யமானவை அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டப்படும். இன்னொரு அர்த்தம், என் ஜன்மமும் என்னுடைய கர்மமும் எனக்கே திவ்யமானவை. எம்பெருமான் தான் நினைக்கிறானா, அந்த எம்பெருமான் தான் அற்புதமாக ராமாயண கதையை கேட்டான், குசலவர்கள் பாடினார்கள் சொன்னா, மமாபி தத்து பூதிகரம் பிரசக்ஷதே, எனக்கு கூட இது செல்வம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மகானுபாவம் சரித்தம் நிபோததா, மகானுபாவனுடைய சரித்திரம் எனக்கு இனிமையாக இருக்கிறது. எம்பெருமானுடைய இந்த கதையானது கேட்க 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 கேட்கிறவாளுக்கெல்லாம் இனிமை இல்ல, பகவானுக்கே இனிமையாக இருக்கிறது. பகவானுடைய நாமும் அத்தனை அற்புதமாக இருக்கிறது. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்யபவத் பிரபு பூதகிருத் பூத விற்பாவோ பூதாத்மா பூத பாவனா. இது மொத்தமும் பகவானுக்கே இனிமையா இருக்கு. அதனாலதான் பாண்டவர்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்ன்ற சாக்க வச்சுட்டு அவர் நின்று கேட்டு இருந்தார். தர்மபுத்திரா தஸ்மின் அஸ்தமிதே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மர் அஸ்தமித்து விட்டாரே ஆனால் கௌரவர்களின் துரந்தராய் இருக்கக்கூடிய பீஷ்மர் அஸ்தமித்து விட்டாரே ஆனால் ஞானங்கள் குறைந்து விட போகின்றன. அதனால நீங்கள் போய் அவரிடத்திலே தர்ம சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள். இது சொல்ற வார்த்தை. அப்போ புறப்பட்டு போய் கேட்கிறார். சுத்வா தர்மான் அசேஷேன, எல்லா தர்மங்களையும் கேட்ட சந்தனுபுத்திரராய் அமைந்திருக்கக்கூடிய பீஷ்மரிடத்துல இவா எல்லா தர்மங்களையும் கேட்டு விட்டார்கள். அப்படி கேட்ட பிற்பாடு சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்பியகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்த்தந்த பிராப்தி ஒரு மானவா சுபா சுபம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமத. உம்மை எண்ணத்தால எது மேலான தர்மம்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப ஏஷமே சர்வதர்மானாம்னு சொல்லிட்டு கண்ணனை காட்டி விலட்சணமாக அதை சொல்றார். இது மொத்தத்தையும் கண்ணன் தானும் கேட்டு இருக்காரு அந்த இடத்துல. இதுதான் ஆச்சரியம். அப்போ பகவானுக்கும் இனிமையை கொடுப்பதாக இருக்கிறது. அதனால்தான் ஆழ்வார் திருவாய்மொழியை ஆழ்வார் தாம் பாடினதா தெரிவிக்கவே இல்லை.
யானாய் தன்னைத்தான் பாடி, யானாய் தன்னைத்தான் பாடி, அந்த எம்பெருமான் என் உருவத்திலே இருந்து கொண்டு எனக்குள்ளே இருந்து கொண்டு தன்னைத்தானே பாடிக்கொண்டான், தன்னைத்தானே துதித்து. யானாய் தன்னைத்தான் பாடி சென்னாவென்னும் என்னம்மா, தன் பாட்ட, தன்னை பத்தின பாட்ட, தன்னுடைய சரித்திரத்தை தானே என் வடிவாக இருந்து கொண்டு தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான். தென்னான்னா தென்னத்தனா தென்னத்தனான்னு வண்டுகள் எப்படி ரீங்காரம் பண்ணுகின்றனவோ மதுபானம் பண்ணி, அந்த மாதிரி திருவாய்மொழியாகிற மதுவை அந்த பகவான் தான் பானம் பண்ணி தான் வண்டுகளை போல ரீங்காரம் பண்ணுகிறான். அப்போ பெருமானுக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். திவ்யம்ன்ற சப்தத்துக்கு தெய்வத்தன்மை பொருந்ததுன்னு அர்த்தம். ஆங்கிலத்துல டிவைன்னு சொல்றமே, அது தெய்வத்தன்மை பொருந்தது, தெய்வீகமானது, ரொம்ப வசந்தது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் திவ்யம்னா போக்கியம்னு அர்த்தம். இன்னைக்கு பெருமாள் சேவை திவ்யமா இருந்தது. இன்னைக்கு சன்னதியில சக்கர பொங்கல், திருமாளிகையில சக்கர பொங்கல் திவ்யமா இருந்தது. ததியாராதனை திவ்யமா இருந்தது. உபன்யாசம் திவ்யமா இருந்தது. அடிய உபன்யாசத்தை சொல்லல, உபன்யாசம் திவ்யமா இருந்தது அப்படின்னு சொல்றோம். கச்சேரி திவ்யமா இருந்தது. அப்ப இந்த திவ்ய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? போக்கியமா இருந்ததுன்னு அர்த்தம். என்னுடைய ஜென்மமும் என்னுடைய கர்மமும் எனக்கு போக்கியம். பெருமாள் தன் கதையை தான் கேட்டு அந்த மாதிரி ரசிக்கிறார். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா. எவனொருத்தன் இதை உள்ளபடி உணர்கிறான், ஆக பகவான் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா இது சத்தியமானது, தத்துவமானது, ஜென்ம பிரதிபாசை அல்ல. அத்வைதாச்சாரியர்கள் எல்லாம் இது எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்றாங்க. அத்தனை தத்துவம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு அவளுடைய வாதம். அதனால பார்க்கிற போது ஜென்ம பிரதிபாசா, எம்பெருமான அவதாரம் பண்றதுன்றதெல்லாம் பிரதிபலிப்பு. ஒரே பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு, அதெல்லாம் அவதாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா கீதாச்சாரி சத்தியமாக சொல்றார். 6 விஷயங்கள் காட்டப்பட்டு இருக்கிறது. அவதாரஸ்ய சத்தியத்துவம், அஜகத் ஸ்வஸ்வபாவதா, சுத்த சத்துவமயத்துவம் ச, ஸ்வேச்சா மாத்திர நிதானதா, தர்மக்லானவ் சமுதயா, சாது சம்ரக்ஷணார்த்ததா. 6 விஷயங்களை காட்டுகிறார் தாத்பரிய சந்திரிகையிலே தேசி. அப்போ இந்த 6 விஷயங்களை விவரிக்க வேண்டும் என்றுதான் கண்ணனம் பெருமான் திருவுள்ளம் பத்துகிறார். அப்ப ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா. யோவேத்தி எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ, எவன் தெரிஞ்சுக்கிறானோ இல்ல, யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரி இவ்வளவு படிச்சவனா இருக்கணும், இவ்வளவு வசந்தவனா இருக்கணும்னு ஆர் தெரிந்து கொண்டாலும் அப்படி யாருமோர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாருமோர் நிலைமையன அறிவழியே எம்பெருமான். இதெல்லாம் அற்புதமா வியாக்கியானம் பண்ணிருக்கார் நம்பிள்ளை. இது திருவாய்மொழி பாசுரம். யாரும் ஓர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான். பெரிய வசிஷ்டராய் இருந்தால் கூட பெருமாள் இப்படிப்பட்டார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறார் பகவான். அடுத்த வார்த்தை யாருமோ ஒரு நிலைமையன அறிவழிய எம்பெருமான். யாரா இருந்தாலும் கூட அவர் தெரிஞ்சு கொள்ளலாம். பிரம்மாவா இழந்து போதல் இடைச்சியாய் பெற்று விடுதல். பிரம்மாவா இருந்தும் பெருமாளுடைய திருவடித்தாமர்களை பார்க்க முடியவில்லை. நேரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை. இடைச்சி யசோத பிராட்டி அவள் கண்ணனை எப்படி பெற்று விட்டாள்? எல்லாம் யசோதனங்கை பெற்றாளே, திருவிலே நுண்ணும் பெத்திலே எல்லாம் தெய்வனங்கை யசோத பெற்றாளே. அப்போ பிரம்மாவானாலும் எழுந்து போயிட வேண்டியிருக்கும், இடைச்சியா இருந்தா கூட பெற்று விடலாம். அதுதான் யாருமோர் நிலைமையன அறிவறிய பெருமான் ஏவம் யோவேத்தி எச்ச ராமம் ந பஷ்யத்து எம் ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சவசே லோகே சுவாத்மாப்யனம் விகரகதே. எவனொருத்தனை ராமன் பார்க்கவில்லையோ, அதாவது எவன் ராமனால் பார்க்கப்படுவதில்லையோ, எவன் ராமனை பார்க்கவில்லையோ அவர்கள் நிந்திக்கத்தக்கவர்கள். எஸ்ச ராமம் ந பஷ்யத்து, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ராமனை பார்த்துட முடியாது. எம் ச ராமோ ந பஷ்யதி, யாரையா இருந்தாலும் ராமன் பார்த்துருவான். அப்படி ராமனாலே பார்க்கப்படாமல் இருந்தாலும் அவன் தன்னை வசிக்கணும், தன்னை நிந்தித்துக் கொள்ள வேண்டும். ராமனை பார்க்க முடியாமற் போனாலும் அவன் தன்னை
திருவரங்கத்துல பெரியவர்கள் தெரிவிப்பார்கள் என்னன்னா, புறப்பாடு ஒரு நாள் சேவிக்க முடியல. பெருமாள் 5 மணிக்கு புறப்பாடுன்னா 5 மணிக்கு புறப்படுவார். 5ல இருந்து 5:15 வரைக்கும் தான் புறப்பாடுன்னா முடிஞ்சு போயிடும். 5:15 வரைக்கும் புறப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு 5:10க்கு ஆத்துல இருந்து கிளம்பி 5:20க்கு சேர்ந்தது. அதான் புறப்பாடு முடிஞ்சுட்டு இருக்கும். அப்போ நம்முடைய பூர்வர்கள் காட்டுவர்களாம், இன்றைய புறப்பாடு காணாத என் கண்ணை பச்சை கருப்பூரமும் எலுமிச்சம்பழத்தையும் பிழிந்து அழித்துக் கொண்டால் என்ன? இவ்வளவு நம்பெருமாள் தன்னுடைய புறப்பாட நமக்கு காட்டுறார். இருக்கிறது. எஞ்ச ராமோன பஷ்யத்து நிந்தித சவசே லோகே சுவாத்மாப்பியனம் விகர்கதே. அவன் தன்னைத்தானும் கூட கர்ஹித்துக் கொள்ள வேண்டும் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட விலக்கணமான ஜென்மத்தை பத்தின, பகவானுடைய அவதாரத்தை பத்தின 6 விஷயங்கள் பகவத்கீதையில கண்ணன் எம்பெருமான் என்ன சொல்றான்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியம், அதாவது ராமாவதாரம் எப்படி பண்ணியிருக்கிறான், அந்த ராமாவதாரத்தை குசலவர்கள் எப்படியெல்லாம் கானம் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை அடுத்த உபன்யாசத்தில் நாம பார்க்கலாம். இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் உண்டா?